அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஷஅபானுடைய மாதம் சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீதுகளை நாங்கள் தொகுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ரஜபுக்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் இடைப்பட்ட ஒரு மாதம் இருக்கிறது, அது இந்த ஷஅபானுடைய மாதம். அதிலே அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் மனிதர்களுடைய அதிகமான பட்டோலைகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே இந்த ஷாபானில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் 30 நாள் அல்லது 29 நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தார்கள். ரமலானுக்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சுன்னத்தான நோன்புகள் நோற்ற ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது இந்த ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் சில மாதங்களில் நோன்பே நோற்காமல் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க மாட்டார்களா என்று சொல்கிற அளவு. சில மாதங்களில் அல்லாஹுடைய தூதரவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், ரசூலுல்லாஹ் நோன்பை விடமாட்டார்களா என்று சொல்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்திருக்கிறார். அப்ப ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ஷஅபானில் அல்லாஹுடைய தூதரவர்கள் ரமலானுக்கு அடுத்து ஒரு மாதம் முழுவதும் அல்லது ஒரு மாதத்தில் அதிகப்படியான நோன்புகள் நோற்ற ஒரு மாதம் என்றால் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை, எங்களுக்கான சுன்னத்து என்ன அப்படின்னு கேட்டால், ரமலானை அடைவதற்கு முன்னால் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துகிற, எங்களை நாங்கள் ரமலானுக்கு தயார்படுத்துகிற ஒரு மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் விரும்பி சுன்னத்தான நோன்பு நோற்ற கிழமையில் 2 நாட்கள். இந்த 2 நாளிலும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பட்டோலைகள் எடுத்து காட்டப்படுகிறது. அந்நேரம் நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் திங்கள் வியாழன் இந்த மாதத்தில் சுன்னத்தான நோன்பு நோற்பது எங்களுக்கு நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கிறது. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நோன்பில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்பது ஒரு நாள் நோன்போடு இருப்பார், அடுத்த நாள் நோன்பை விடுவார், ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு பிடிப்பது. இதுவும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகளாருடைய அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு சுன்னாவாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாள் நோன்போடு இருப்பது, அடுத்த நாள் நோன்பை விடுவது, அடுத்த நாள் நோன்பு பிடிப்பது, அடுத்த நாள் நோன்பை விடுவது. இது இந்த ஷஅபானில் நாங்கள் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இப்படியும் நாங்கள் நோன்பு பிடிக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயாமுல் பீதுடைய நாட்கள், வெள்ளை நாட்கள் என்று சொல்லுவோம், பிறை 13, பிறை 14, பிறை 15, இந்த 3 நாட்களும் நாங்கள் தொடராக நோன்பு பிடிப்பது. இதுவும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிடித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 தொடராக ரசூலுல்லாஹ் பிடித்ததை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த ஷஅபானில் ஒன்று திங்கள் வியாழன் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ஐயாமுல் பீதுடைய பிறை 13, 14, 15 நாட்களில் நோன்பு பிடிக்க கடமைப்பட்டிருக்கும். அதே நேரம் ஒரு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது, ஷஅபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நோன்பு நோக்க வேண்டாம் என்று தடை செய்ததா. அந்த ஹதீஸ் பலவீனமானது, ஆதாரமற்ற செய்தி. எனவே நாங்கள் ஷஅபானில் எந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கலாம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டலை சொல்கிறார்கள். என்ன வழிகாட்டல்? லா துகத்திமு ரமலான பி ஸௌமி யௌமின் வலா யௌமைன், நீங்கள் ரமலானை அடைவதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னால் நோன்பு பிடிக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இப்ப நாங்க ரமலானை அடைவதற்கு ஷஅபானுடைய மாதத்தின் பிறை 28, 29 இருக்கிறோம் என்றால் அதில் நோன்பு பிடிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறார். யாருக்கு இந்த தடை என்றால், ஷஅபானில் புதிதாக ஒருவர் சுன்னத்தான நோன்பு பிடிக்க நாடினால் அவர் பிடிக்க இயலாது. அப்படி அல்லாமல்
ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக பிடித்து வருகிறார் என்றால் அவருக்கு பிற 28, 29 பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது ஒருவருக்கு கடமையான கடந்த ரமலானின் கலா செய்ய வேண்டிய நோன்பு இருக்குமாக இருந்தால் அவரும் அந்த நோன்பை கலா செய்யலாம். அதே நேரம் ஒருவர் திங்கள் வியாழன் தொடர்ச்சியாக பிடித்து வருகிறார் இந்த மாதத்தில், அந்த திங்களும் வியாழனும் அந்த பிறை 28, 29 வருமாக இருந்தால் அதிலும் அவர் பிடிப்பதில் அவருக்கு தடை இல்லை. யாருக்கு தடை என்றால், இந்த மாதம் முழுக்க நோன்பு பிடிக்காமல் இருந்துவிட்டு 27க்கு பிறகு ஒருவர் புதிதாக நோன்பு பிடிக்க, சுன்னத்தான நோன்பு பிடிக்க நியத்து வைத்தால் அவரை ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள், நீங்கள் அப்படி நோன்பு பிடிக்க கூடாது. அது ரமலானுக்கும் சுன்னத்தான நோன்புக்கும் இடையில் ஒரு பிரிவினையை காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படியான ஒரு தடையை விதித்தார்கள் என்பதை அறிஞர்கள் பதிவு செய்வதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஷாபானில் எவ்வளவுக்கு எங்களால் சுன்னத்தான நோன்புகளை பிடித்து இந்த மாதத்தை ஹயாத்தாக்க முடியுமோ, ரமலானுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்கள் ஆண்கள் பெண்கள் என்று வீட்டில் நோன்புகளை சுன்னத்தாக நோற்பது இந்த மாதத்தில் எங்களுக்கு நபிகளாருடைய மிக அழகான ஒரு வழிகாட்டலாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம்.